தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:28 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு மாசி 1, மாசி மாத பிறப்பு இன்றைக்கு வருகிறது. இன்றைக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் அதே நேரம் கும்பத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற சூரியன் சனியோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை, குரு சுக்கிர சேர்க்கை இருந்தால் அந்தந்த காலங்களிலெல்லாம் திடீரென தாக்குதல்கள், மாற்றங்கள் எல்லாம் வரலாம். இந்த சூரியன் சனி சேர்க்கையினாலே அரசியலில் கூட சில கொந்தளிப்புகள் கூட கொடுக்கலாம். சூரியன் ராஜகிரகம் என்பதனாலே ராஜாங்கத்தில் இருப்பவர்களெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதே நேரத்தில் சனி பகைக்கிரகம் அவரோடு சேர்ந்திருக்கின்றார். எனவே இது போன்ற காலங்களிலெல்லாம் பொது வாழ்வில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரம் புத்திரதோஷம் யாருக்கு என்பதை பற்றியும் இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். புத்திரஸ்தானம்ங்கிறது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் ராசியில் வலுவிழந்திருந்தாலும் நவாம்சத்தில் வலுவாக இருந்தால் கண்டிப்பாக புள்ள பறக்கும். புத்திரஸ்தானம் என்று புகழும் இடம் 5 ஆகும். அத்தகு இடத்தில் ராகு கேது ஆதிக்கம் செலுத்தினாலும் உத்தம சனியும் செவ்வாய் ஒன்றியே இணைந்த போதும், சனி செவ்வாய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல்ல, அது 5ல் சேர்ந்திருந்தாலும் புத்திர சோகம் உண்டாம். பிறப்பதில் தாமதம் தான், பிறப்பதில் தாமதம் இருக்கும். இப்போ நவாம்சத்தில் அது நல்ல இடமா இருந்து குரு பார்த்துச்சு அப்படின்னா அத்தகு தோஷம் வாய்த்தோர் ஆண்டுகள் பலவானாலும் எத்தினும் யோக நாளாம் என்பதை அறிந்து ஈசன் உத்தரவு கொடுக்கும் நாளில் உன்னத வழிபாடையற்றால் சித்திர குழந்தை வாய்க்கும் செங்கரும்பு மொழியும் பேசும்னு ஒரு ஜோதிட பாடல் உண்டு. அதாவது அப்படி தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகிற விதத்திலே நவாம்சத்தில் இருக்குமேயானால் அவர்கள் வழிபாடுகள், பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். எந்த நாள், எந்த நட்சத்திரத்தில், நாள், திதி, யோகம், கரணம் என்பதெல்லாம் பார்த்து அதற்கேற்ற அனுகூலம் தரக்கூடிய நாளிலே, யோக பலம் பெற்ற நாளிலே குறிப்பிட்ட அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் புத்திர சந்தான விருத்தி உண்டாகும் என்று அந்த கவிதை எடுத்துரைக்கிறது என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். பணி இடமாற்றங்களை விரும்புபவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தலைமை பதவிகள் தானாக தேடி வரும் நாள். தனவரவில் இருந்த தடைகள் அகலும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். முன்னேற்ற பாதையில் இருந்த சிக்கல்களும் சிரமங்களும் விலகும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை அதிகாலையிலேயே கொண்டு வந்து சேர்ப்பார். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற நாள். எல்லை மீறி பழகியவர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். கணிசமான லாபம் கைகளிலே புரளும். வியாபார விருத்தி உண்டு. அதே நேரத்தில் ஏதேனும் புது முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு நல்ல அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். அஷ்டமத்திலே சனியோடு சூரியனும் இணைந்திருக்கின்றார். எனவே நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். எதிர்பாராத விதத்தில் பகை, மறைமுக பகைகள் உங்களுக்கு வரலாம். போட்டிகளும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே தொழில், உத்தியோகம் எதில் நீங்கள் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு உடன் இருப்பவர்களை நம்பி நீங்கள் எதுவும் செயல்பட இயலாது. விரயங்கள் அதிகரிக்கும். இந்த நாளில் விழிப்புணர்ச்சி அதிகம் உங்களுக்கு தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். செலவுகள் கூடுதலாக உங்களுக்கு வரலாம். ஆனால் வருமானம் குறைவாகவே இருக்கும். யாருக்கேனும் பொறுப்பு சொன்னால் அதன் மூலமாக பிரச்சனைகள் உருவாகிவிடும். நண்பர்கள் கூட பகையாகும். இந்த நாளில் நல்லது செய்ய நீங்கள் நினைத்தாலும் அது தீமையாக தெரிந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே இன்று அமைதியை கடைபிடிப்பதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்று சதுர்த்தி. ஞானகாரகன் கேது உங்கள் ராசியில் இருப்பதனாலே இன்று நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. அதன் விளைவாக உங்களுக்கு நல்ல பலன்கள் மதியத்திற்கு மேல் வரலாம். சுப செலவுகள் அதிகரிக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தவர்களுக்கு குறு பார்வை இருப்பதால் இன்று நிம்மதி கிடைக்கும். நீங்கள் நேசித்தவர்களோடு யோசித்து பேச வேண்டிய சூழ்நிலை நேற்று வரை இருந்திருக்கலாம். ஆனால் இன்று விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கலாம்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. உடன் இருக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷ வாய்ப்பு கிடைக்கும் நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். பக்கபலமாக உங்களுக்கு உறவினர்களும் இருப்பார்கள். மாற்று இனத்தவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் அரசு மரியாதைகள், அதாவது விருதுகள் கிடைக்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. எனவே அரசு வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும் நாள். திடீர் திருப்பங்கள் பலவும் வரும். நேற்று செய்த முயற்சிக்கு இன்று பலன் கிடைக்கும். மற்றவர்களுடைய விமர்சனங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உறவினர்களிடம் பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. இந்த அவசரத்தின் விளைவாக உங்களுக்கு சில சிக்கல்கள் வந்துவிடும். பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். எனவே எந்த காரியத்தை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. குறிப்பாக உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலும் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முன்பின் தெரியாதவர்களோடு அளவாக பேசுவது நல்லது. முன்னேற்ற பாதையில் திடீர் தாக்குதல்கள் வரலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று நினைப்பீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். எதையும் ஆராய்ந்து அறிந்து நீங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. 2 ராகு இருப்பதனாலே உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை கவலை இல்லை என்றாலும் இன்று விரயங்கள் கூடும். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகுவோடு சந்திரன், 7ஆம் இடத்திலே கேது, 2 குரு, ராசிநாதன் 2 இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தோள் கொடுத்து உதவ தோழர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து சம்பள உயர்வோடு கூடிய வேலை தருகிறோம் என்று கூட அழைப்புகள் வரலாம். இடமாற்றம் செய்யலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இப்பொழுது 7 சனி தொடங்கி இருக்கிறது. எனவே சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். நல்ல தசாபுத்திகள் நடைபெறுமேயானால் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.